திருமதிவானன் மீண்டும் மீண்டும் ஒரு அரசியல் விவகாரமாகவே அணுகப்படுதா கரூர் துயர சம்பவம்? என்னை பொறுத்தவரையில் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டியை டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் டிஸ்ட்ரிக்ட் போலீஸும் தான் கரூரில் எடுக்கணுங்க. இதில் அரசாங்கத்தின் ஃபெயிலியர்னு நான் சொல்கிறது நாட்டு மு.க. ஸ்டாலின் ஆர் இந்த லெவலில் இல்லை. அந்த கரூர் மாவட்டத்தின் ரெவென்யூ, போலீஸ், இன்டெலிஜென்ஸ் இவங்க எல்லாரும் கலெக்டிவாக ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க. அவங்க ஃபெயிலியர் ஆனாங்களா, ஃபெயிலியர் ஆகுங்கன்னு சொன்னாங்களான்றது மியூட் கொஸ்டின். அதை நான் இப்போ ரிப்போர்ட் வரட்டோங்க. ஆனால் எனக்கு என்ன விளங்கலைன்னா, கரூரில் மட்டும் விஜய் வரல. அதுக்கு முன்னால் ஒரு 7-8 ஊர்லலாம் வந்தார். கரூரை விட அதிகமான கூட்டங்கள் வந்தது. அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் நடக்கலை. அங்கெல்லாம் அவர் போலீஸ் சொன்ன அப்படியே நடந்துக்கிறார் போல இருக்கு. கரூரில் மட்டும்தான் அவர் போலீஸ் சொன்னதை கேட்கல போல இருக்கு. ரெண்டாவது இங்கே சொன்னாங்க, அதாவது அவர் தான் காரணம். அவர் வந்ததுனால தான் 41 பேர் செத்தாங்கன்னா அப்போ அவர் போன எல்லா இடத்துலையும் செத்து இருக்கணுமா? இது என்ன இல்லாஜிக்கலாக ஆர்குமெண்ட்? எப்படிங்க ஒரு மனுஷன் வராரு, பல இடங்களுக்கும் போயிட்டு தான் இது 7வது 8வது இடத்துக்கு தான் வந்திருக்காரு. கரூரில் தான் இது நடந்திருக்குது. திருச்சியில் நடக்கலை, திருவாரூரில் நடக்கலை, அரியலூரில் நடக்கலை, நாமக்கல்லில் நடக்கலை, நாகப்பட்டினத்தில் நடக்கலை, எங்கேயும் நடக்கலை, கன்னியாகுமரியில் கூட நடக்கலை. இதை விட பெரிய பெரும் கூட்டங்கள்லாம் வந்தது. அப்போ தேர் இஸ் சம்திங் ராங். கரூரில் நடந்ததில் ஏதோ ஒரு கோளாறு நடந்திருக்குது. இன்றைக்கி நான் தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற பெண்கள் மற்றவங்க கிட்ட நம்ம தொலைக்காட்சியால் அவங்க பேட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த நிகழ்ச்சியும் போது. அவங்க ஒரு பெண் சொன்னது எனக்கு ரொம்ப கவர்ந்தது. அதாவது இன்னைக்கு பண்ணியிருக்கிற இந்த பாதுகாப்பில் பாதியை பண்ணியிருந்தா கூட இந்த 41 பேர் செத்துருக்க மாட்டாங்க. காவல்துறை இன்னைக்கு இவ்வளோ பண்ணுறாங்களே. அப்கோர்ஸ் இன்னைக்கு சீஃப் மினிஸ்டருங்க அவரு இல்லை, அது மட்டும் இல்லை, ரோட் ஷோவும் 10 கிலோமீட்டருக்கு நடந்தது. இன்னைக்கு அவங்க சொன்ன ஜெனரல் அப்சர்வேஷன் இன்னைக்கு போலீஸ் பண்ற இந்த பாதுகாப்பு, இந்த ஏற்பாடுகள் பாதி அளவுக்கு பண்ணியிருந்தா செப்டம்பர் 27 இந்த இன்சிடெண்ட்டை தவிர்த்திருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய. அவர் விஜய் ரொம்ப தெளிவாக போலீஸ் அனுமதித்த இடத்தில், போலீஸ் அனுமதித்த நேரத்தில் வந்தார் என்பதை எல்லாரும் மறந்துடுறாங்க. He never violated any rules. போலீஸ் அவருக்கு மத்தியானம் 3 மணிலேருந்து இரவு 10 மணி 12:45 வந்திருந்தா கூட பேச விட்டுருக்க மாட்டாங்க. 2:45 வந்தால் கூட அவர் ரூலை வயலேட் பண்ணவராக இருந்திருப்பார். 10:15 வந்திருந்தாலும் விதிகளை மீறியவராக இருந்திருப்பார். ஸோ போலீஸ் அனுமதித்த இடத்தில், போலீஸ் அனுமதித்த நேரத்தில் அவர் பேசியிருக்காரு. அவர் வேற எந்த தப்பையும் செய்யல. ஆனா திரு விஜய் இத்தனை மணிக்கு வருவார்னு கட்சியுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் தளத்துல முன்கூட்டியே போட்டாங்க. அதை பத்திலாம் நான் பாருங்க, நான் அதை பத்திலாம் பேச விரும்பல. இல்ல எல்லாரும் ட்விட்டர் பார்க்கல சார், எல்லாரும் ட்விட்டர் பார்க்கல. ரெண்டாவது மக்கள் இல்ல திரு விஜய் அவர்கள் இல்ல சார், மக்கள் கட்சி நிர்வாகத்தோட தொடர்பு இருக்கக்கூடியவங்க அந்த செய்தியை தானே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க சார். அது என்ன போட்டாங்க, என்ன சொன்னாங்கன்றது ஐ எம் நாட் அவேர் ஆஃப் இட். நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு அப்சர்வர் முறையில் அவர் போலீஸ் அனுமதித்த நேரத்தில், அனுமதித்த இடத்தில் பேசினார். இது தப்பா? ரெண்டாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது இவர் கூட்டத்துக்கு இந்த வேலுசாமிபுரத்தை பற்றி ஒரு விஷயம் நான் சொல்ல பண்ணுறேன். வேலுசாமிபுரத்தை அதிமுக 2025 ஜனவரியில் ஒரு நிகழ்ச்சிக்காக கேட்குறாங்க, ஒரு அரசியல் கூட்டத்துக்கு. எழுத்துப்பூர்வமாக கரூர் போலீஸ் கொடுத்துருக்கு. இது அரசியல் கூட்டம் நடத்த தகுதியான இடம் இல்லை, ஆகவே இங்கே அனுமதி கொடுக்க மாட்டோம், வேற ஏதாவது இடத்துல கேளுங்கன்றாங்க. ஜனவரி 2025 அரசியல் கூட்டம் நடத்தக்கூட தகுதி இல்லாத அந்த வேலுசாமிபுரம் செப்டம்பர் 27 விஜய் மாதிரி ஒரு செலிபிரிட்டி, ஒரு கிரவுட் புல்லர் வருவதற்கு தகுந்த இடம் எப்படி போலீஸ் அப்படியே ரிவர்ஸ் ஆச்சு? கடந்த சில தினங்களுக்கு முன்பு தான் அதிமுக கூட்டம் நடந்துச்சு. எடப்பாடிக்கு அனுமதி. ஜனவரி மாசம் அது தகுதியற்ற இடம்னு போலீஸ் சொல்லி இருக்கு, ரைட்டிங்ல இருக்கு அந்த லெட்டர். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல எப்படி விஜய் மாதிரி ஒரு ஆளுக்கு கொடுத்தாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. அதனால கொடுக்கப்பட்ட இடம் எல்லாமே சதி கோட்பாடுகளா இருக்கு. நான் சதி கோட்பாடுன்னு சொல்ல, ஃபெயிலியர். அதாவது இன்டெலிஜென்ஸ் எப்படி இவ்வளவு பேர் வருவாங்கன்றதை கேதர் பண்ணாம இருந்தாங்க, புரியுதுங்களா? அதனால இதுல அவர் வலியோடு தான் பேசினார். இன்னைக்கு ஆணைகள் கொடுக்கும்போது கூட
பல பேரோடு அவரும் சேர்ந்து தான் அழுதாரு. இதை வந்து நெரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு மனிதாபிமானமற்ற உணர்வாக தான் நான் பார்க்குறேன். ஒரு 41 பேர் தன்னை பார்க்க வந்து இறந்துருக்காங்க. அவங்கள வந்து வேலை கொடுக்குற அந்த நேரத்திலும் அவர் அழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நடிப்புன்னு சொல்லலாம், ஸ்கிரிப்டுன்னு சொல்லலாம், நம்ம எதை வேணால் சொல்லிட்டு போகலாம். இப்போ ஸ்டாலின் அவர்கள் எப்படி ஒரு யூட்டர்ன் எடுத்தார்? முதல்ல என்ன சொன்னார்? திமுகவினர், நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க, ஏன் கரூரில் நடந்ததுக்கு நான் ஏன் சந்தேகப்படுறேன்னா, 27ஆம் தேதி 8:30 மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது. 28ஆம் தேதி காலையில் கரூரில் போஸ்டர் ஒட்டுறாங்க, கைது செய் கொலையாளி விஜயன்னு. யார் ஒட்டினது? தமிழக மாணவர் அமைப்பு. அப்படி ஒரு அமைப்பே கிடையாது. எல்லாமே டிஎம்கே ஆளுங்க பண்ணாங்க. பனையூரில் அவர் வீட்டு முன்னால ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அவர் வந்து கொலையாளின்னு அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாங்களா? மறுநாளே முடிவு பண்ணிட்டாங்களா? இதில் அவருக்கு என்ன ரோல் இருக்கு? அவர் அங்கே இருந்து அந்த ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கணும். இது ஒரு அமைப்பு போஸ்டர் ஓட்டுறதுக்கும் திமுகங்க ஏதோ ஒரு பேர் இல்லாத அமைப்பு பேர்ல கரூர்ல ஒட்டுறவங்க செந்தில் பாலாஜியினுடைய பிஎஸ் சொல்லி ஒட்டி இருக்காங்க. இதுக்கான காணொலி இருக்கு, 2 பேர் பேசிக்கிற காணொலி, ஒற்ற ஆளுங்க. அதனால இதெல்லாம் பாருங்க, நம்ம பூசி மெழுகலாம், ஆனால் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது உண்மை. போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது உண்மை. கரூர்ல ஏன் இது நடக்குது? வேற எந்த இடத்துல நடக்காம? அதனால நம்ம அப்படி கடந்து போயிட முடியாது. விஜய் வந்ததால் தான் எல்லா இடத்துலயும் செத்து இருக்கணுமே, மற்ற இடங்கள்ல நடக்காம ஏன் நடக்கல? கரூர்ல மட்டும் ஏன் நடந்தது? அங்க யார் இருக்கிறாரு? மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்போலியோ இருக்கிறாரு. அதான் பாயிண்ட். கே ஜோஷ் தங்கையாங்கிறவர் தான் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ரெக்கார்டில் இருக்கிற நபர் தான். அவருடைய ஏசிஆர் பார்த்தா அனைவருக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு நபர் இருக்கின்ற ஒரு மாவட்டம். அஃப்கோர்ஸ் செந்தில் பாலாஜி இருக்கிறாரு, அதனால இவருக்கு கொஞ்சம் கெட்ட பேர் வரதான் செய்யும். அதில் யாருக்கும் மாற்றுக்கிறது இருக்க முடியாது. அதை தாண்டி இவருடைய இன்எஃபிஷியன்சினால தான் இது நடந்ததுன்னு சொல்றது வந்து அது அயோக்கியத்தனம் ஒன்று. ஏனென்றால் அதுவரை, அதாவது நீங்கள் எடுத்து பாருங்க, அவருடைய ரெக்கார்ட் எடுத்து பாருங்க, அதுவரை. ஏன்னா ஜோஷ் தங்கையாவுக்கு நீங்கள் பேச முடியாது. ஒரு முதல்வர் வந்து தேவையில்லாத பேச்சுகளை வந்து போலீஸ்க்கு எதிராக இன்னைக்கு பேசி இருக்கிறாரு. அதற்கு எதிராக இன்னைக்கு ஒரு ஜோஷ் தங்கையாவுக்கு பேச முடியாது. இது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம். அவர் இன்னைக்கு இந்த ஸ்டேட்ல இருக்காருங்க. அவரை வைத்துக்கொண்டு அவரை டிஸ்மிஸ் பண்ண வேண்டியதானே? நீங்க சார்ஜ் போடுங்கிறேன். அவர் மேல ஏன் இன்னைக்கு சார்ஜ் போடல? உங்களுக்கு தைரியம் இல்லை, உங்களால் முடியாது. இது ஏதோ கரூர்ல மட்டும்தான் நடந்துச்சா? ஃபர்ஸ்ட் மீட்டிங்க திருச்சியில போய் இறங்குறாரு. நீங்க பாத்தீங்களா? அந்த காட்சிகளை கொஞ்சம் காமிக்குங்க. எவ்வளவு பசங்க வந்து அந்த ஏர்போர்ட் மேல இடிச்சு ஏறி எல்லா பேரிகேட் எல்லாம் தூக்கி எரிஞ்சு ஃபர்ஸ்ட் டேங்க. இவருடைய ஃபர்ஸ்ட் பிரச்சாரத்தில் நடந்த எவ்வளவு பெரிய பெரிய குந்தகம் நடந்திருக்கும். அங்க போலீஸ் ஏதோ ஆண்டவன் காப்பாத்துறான்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா இயற்கை காப்பாத்துருச்சுன்னு எடுத்துக்கலாம். அங்க ஆரம்பிச்சதுங்க பிரச்சனை. ஃபர்ஸ்ட் கூட்டத்தில் ஆரம்பிச்ச பிரச்சனை. அதன் பிறகுதான் அந்த அளவுக்கு போலீஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் போய் நிக்குது. இங்கேயும் இருந்தது. இது இந்த இடம் கொடுக்கல, இடம் எடுக்கலன்னு சொல்றதெல்லாம் வந்து தவறு. இவங்க கேட்ட இடத்துல, அங்க ஃபர்ஸ்ட் கேட்ட இடத்துல வந்து கொடுக்க முடியாது. ரொம்ப ரொம்ப அவங்க கேட்கலங்க. வேலுசாமி பேசும்போது நான் பேசவே இல்லை. தயவு செய்து கமெண்ட் இருங்க. இல்ல அதுக்கு எல்லாமே விளக்கம் சொல்லிட்டாங்க. அது ரொம்ப குறுகலான இடம். நாம வந்து ஒரு 1000 வாட்டி பேசின விஷயம் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு இடம் கேக்குறாங்க, அங்க ரொம்ப கம்மியா இருக்கு இடம் சொல்றாங்க, அதனால கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதை தாண்டி வந்து எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோ நடத்தல. எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டம் நடத்துறாங்க. அந்த பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறாங்க. அப்போ பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கிற இடத்துல வந்து ஏன் ரோட் ஷோ கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து அனுமதி கேட்டிருக்காங்க. அங்க அனுமதி கொடுக்கறாங்க. இந்த 2 இடம் சர்ச் பண்றாங்க. அந்த 2 இடத்துல ஒரு இடம் சூஸ் பண்றாங்க. அவங்களே தான் கடிதம் கொடுத்திருக்காங்க. தாவேகா சூஸ் பண்ண இடம் தான். அவங்க கடிதம் கொடுத்திருக்காங்க. அந்த இடத்தை மென்ஷன் பண்ணிருக்காங்க. நான் சொல்றேன், ஜோஸ் தங்கைய பேச ஆரம்பிச்சாங்கன்னா முதல்வருக்கு எங்க மூஞ்சி வைக்கிறேன்னு தெரியாதுங்க.